இன்றைய செய்திக்காக தேவன் நமக்கு நம்முடைய மனதில் வைத்ததான ஒரு தலைப்பு, மரணத்தை சொல்ல மறக்காதே. இன்னைக்கு நமக்கு ஒரு கம்யூனியன் திருவிருந்து ஆராதனை இருக்கிறதுனால, ராபோஜன ஆராதனையாக இது இருக்கிறதுனால, நாம் அது சம்பந்தமான ஒரு சில வசனங்களை இன்னைக்கு தியானம் பண்ண ஆண்டவர் கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. ஆதார வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து, இந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது நாம் இன்னைக்கு இந்த கம்யூனியன்ல பெற்றுக்கொள்ள போகிறோமே, அந்த அப்பத்தை குறித்து தான் அவங்க சொல்றாங்க. அந்த அப்பத்தை, அந்த ரசத்தை நாம் புசிக்கிறோமே, பானம் பண்ணுகிறோமே, அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களும் இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களும் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் என்று நமக்கு கற்றுத் தருவாராக. அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள், இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறார்களாம்? மரணத்தை தெரிவிக்கிறார்கள். எதுவரையிலும்? அந்த வசனம் அழகா இருக்குல்ல, கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருகிற வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார்கள். அப்ப நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நாம் வாழ வேண்டிய ஒரு வழிமுறை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் பானம் பண்ணுகிற நாம் அதை ஏன் பானம் பண்ணுகிறோம், எதற்காக நாம் அவைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம், இல்லை இந்த அப்பத்தை பானம் பண்ணுகிற நாம் எப்படிப்பட்ட ஒரு லைஃப், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதான ஒரு இது தெரியாமலே, அந்த வாழ்வியல் தெரியாமலே நாம் ஒரு வேளை இவைகளை பெற்றுக்கொண்டு வந்திருந்தாலும், இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு கற்று கொடுத்தலை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதுதான் இன்னைக்கு நாம படிக்க போகிறோம். அவர் வருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் சபை ஒரு காரியத்தை செய்யணும், அவருடைய மரணத்தை சொல்லணும். இயேசு மரித்தார் என்கிற செய்தியை பிறருக்கு சொல்லுவதற்கு சபை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. சபை என்று சொன்னால் நீங்களும் நானும் தான் சபை. அவர் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று நம்புகிறீர்கள்? இன்னைக்கு அநேகருக்கு இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை இல்லை. நான் இதுக்கு முன்பும் நான் பேசின பல்வேறு செய்திகளில் நான் பேசியிருக்கிறேன், நிறைய வசன ஆதாரங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறேன். அவர் வருவார் என்பதில் நமக்கு முழு நிச்சயம் இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாகவே இருக்காது. இயேசு வருவார் என்கிற நிச்சயம் இல்லாதவர்களால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடும் வாழ முடியாது, கிறிஸ்துவுக்காகவும் வாழ முடியாது. நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்றாலும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்றாலும், உங்களுக்குள் உங்கள் மனதிலே ஒரு விஷயம் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். ரப்பர் வைத்தோ வேறு எது வைத்தோ அழிக்க முடியாத அளவுக்கு பதிந்திருக்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், அவர் வருவார். அவர் வருவார் என்கிற செய்தியை இயேசு வாழ்ந்த நாட்களிலும் சொல்லி இருக்கிறார். இயேசு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு பின்பு அவருடைய ஆவியை பெற்று அவரால் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின பரிசுத்தவான்களும் சொல்லி இருக்கிறார்கள் அவர் வருவார் என்று. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்க படிச்சீங்கனாலும், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான், அந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில். அப்ப இந்த வார்த்தையில் இருந்து இயேசு சொல்லுகிறதை நான் புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். அவர் மறுபடியும் வருவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நீங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நான் வாசிக்கிற இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் நம்பிக்கொள்ளுங்க, இயேசு மறுபடியும் வருவார். ஒரு முறை இந்த பூமிக்கு மனிதனாய் நம்முடைய பாவத்தை சுமக்கக்கூடியவராய் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாகி மனிதனாய் இந்த பூமியிலே வந்தவர். அவர் மறுபடியும் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மறுபடியும் வரப்போகிறவர் ஒரு மனிதனாய் அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக வருவார், கர்த்தாதி கர்த்தராக வருவார். அவருக்காக காத்திருக்கிற அவருடைய மனவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போக அவர்
வருவார். அவர் வருவார் என்பது நிச்சயம். 21, 22 வாசித்தீங்கன்னா, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அங்கும் ஒரு பதிவிடுகிறார், நான் வருமளவும். ஏற்கனவே பூமியில் இருக்கிறாரு, இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவங்களை பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்போதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, நான் போயிருவேன், சிலுவையில் மறிச்சிட்டு நான் 40 நாட்கள் உங்களோடு இருந்து போவேன், போயிடுச்சு, நான் மறுபடியும் திரும்ப வருவேன் என்கிற பதிவுகள் இந்த வார்த்தைகளிலே நமக்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலர்கள் சொன்னதாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் படிக்க முடியும். கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் அப்படிங்கிறத சபைக்கு ஆலோசனை சொல்றாங்க. அப்ப கர்த்தர் வருவார் என்கிற நம்பிக்கையை சபைக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் வருவார். ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், நாங்கள் இப்படி கஷ்டத்தோடு, வருத்தத்தோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நாங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு நாள் வரும், இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கர்த்தர் ஒரு நாள் வருவார். அப்பொழுது நம்முடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். அதுக்கப்புறம் அவர் வருவார் என்கிற செய்தியை தேவ தூதர்கள் சொன்னதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இந்த செய்தியை சொல்றவங்க யாரு? ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு மறுபடியும் வருவார். இப்ப இயேசு மறுபடியும் வரப்போகிறார் பாருங்க. அவர் வருகிற வரைக்கும் சபை ஒரு காரியத்தை செய்யணும், நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்யணும். அது என்ன செய்யணும்னா, அதுதான் நாம் இன்னைக்கு தியானிக்கிற செய்தியினுடைய தலைப்பு. அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். மரணத்தை ஏன் நாம் தெரிவிக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு சில வசனங்களை, விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் நாம் மரணத்தை தெரிவிக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய சாவை பிறருக்கு சொல்லணுமா? ஒரு மனிதனுடைய இறப்பை ஒரு நபருக்கு சொல்லணுமா? அதுவும் அது வர்ற வரைக்கும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு உண்டாகிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் தான். இது என்ன, இந்த வசனம் அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, உங்க காலத்துல, உங்க தலைமுறையில யாரோ ஒருவர் வாழ்ந்து செத்துருப்பாங்க. நீங்க ஒரு பல வருடங்களாக அவருடைய மரணத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பீர்களா? நம்ம அப்படி யாருக்காவது சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறோமா? இவர் மரித்தார் என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறோமா? எந்த ஒரு மனுஷனுடைய மரணத்தையும் அப்படி யாரும் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரை மாத்திரம் நமக்கு இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் மறுபடியும் வருகிற வரைக்கும் அவருடைய மரணத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவருடைய சாவை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். அவருடைய மரணத்தை நீங்கள் சொல்ல மறந்துவிடக் கூடாது என்கிற ஒரு ஆலோசனை நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படி என்னங்க அவருடைய மரணத்தில் இருக்குது? எதற்குங்க நாம் அவர் இயேசு மரித்தார்ங்கிற செய்தியை மற்றவங்களுக்கு ஏன் நாம் சொல்லணும்? எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஏன் நாம் இயேசுவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இவங்க சொல்றாங்க. இயேசுவின் மரணம் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பை, பாவத்தில் இருந்து மன்னிப்பை கொடுக்கிறது. இயேசுவின் மரணம் மன்னிப்பின் வழி. இயேசுவின் மரணத்தின் வாயிலாகத்தான் ஒரு மனுஷனுடைய பாவம் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. அதுக்காக தான் இயேசுவினுடைய மரணத்தை குறித்து அவர் வருகிற வரைக்கும் ஒவ்வொரு நபரும் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒரு நபருக்கு இயேசு மரித்தார் என்கிற செய்தியை சொன்னீங்க அப்படின்னா, அந்த மனிதன் தான் பிறந்ததிலிருந்தே அவர் செய்த பாவம் அவரை நரகத்திற்கு கொண்டு போகும், தண்டனைக்குள்ள கொண்டு போகிறது. அந்த தண்டனையில் இருந்து அவரை தப்புவிப்பதற்காக, மீட்பதற்காக ஒருவர் உன் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணம்
உன் பாவத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு கொடுக்கிறது என்கிறத அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தருடைய பந்தியிலே கை வைக்க போகிற, கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ண போகிற கர்த்தருடைய அன்பான தேவனுடைய சபையை இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்பி விசுவாசித்து அவருடைய சபையிலே வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பணி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு கொள்கை உண்டு. இயேசுவின் மரணம் மன்னிப்பிற்கான வழியாய் இருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த பாவ மன்னிப்பு அவசியமாய் தேவைப்படுகிறபடினாலே இயேசுவின் மரணத்தை குறித்து நீங்களும் நானும் பிறருக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும். மற்றவனை பார்த்து சொல்லணும், இயேசு உங்களுக்காக மரித்தார். உங்க நண்பர்களை பார்த்து சொல்லணும், உங்க அக்காவை பார்த்து சொல்லணும், உங்க அண்ணனை பார்த்து சொல்லணும், உங்க அப்பா பார்த்து சொல்லணும், மாமா பார்த்து சொல்லணும், உங்க சொந்தக்காரங்களை பார்த்து சொல்லணும். யாரை நீங்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் சொல்லி வைக்க வேண்டிய ஒரு செய்தி, நல்ல செய்தி, இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று நாம் சொல்லி வைக்க வேண்டும். அப்ப முதல்ல நம்ம கற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் மரணம் மன்னிப்பிற்கான வழி. ஆகவே நான் இயேசுவின் மரணத்தை பிறருக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதையே நீங்க படிச்சீங்கன்னா கொலேசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை இங்கே நமக்கு எப்படி சொல்லி தர்றாங்க பாருங்க, எப்படி எழுதி இருக்கு பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறதா? சமாதானம் உண்டாகிறது. அது என்ன சமாதானம் என்று எழுதுகிறார்கள்? பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இங்கே பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் என்று சொல்லும் பொழுது, பரலோகத்திலே ஒரு சர்ச் இருக்கு, பரலோகத்திலே ஒரு சபை இருக்கிறது, ஒரு ஆலயம் இருக்கிறது. பரம எருசலேமே பாட்டு கேட்டிருக்கீங்களா? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேம், பரம எருசலேம் என்பது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சர்ச், சபையை குறிக்கிறது. அங்கே ஒரு சபை, நம்மை போல் நாம் இங்கே பூலோகத்தில் உள்ள சபை, அங்கே பரலோகத்திலே ஒரு சபை இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறது. அவர்களையும் நம்மையும் ஒன்றாய் இணைப்பதற்காக அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் என்கிற ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி, இயேசு உங்களுக்காக மரித்தார். மற்றொன்று வசனம் நீங்கள் இதிலேயே வாசிக்க முடியும். எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படிங்கன்னா, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னைக்கு இந்த செய்திக்கு நான் உங்களை திரும்ப ஒரு தடவை நினைப்பூட்டுகிறேன். ஏன் நாம் இயேசுனுடைய மரணத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, அவங்க எழுதுறாங்க, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலதான் என்ன செய்யப்படுமா? சுத்திகரிக்கப்படும். பட் இது வந்து பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்கிற ஒன்று கொண்டு வந்து ஆடுகளை மாடுகளை பலியிட வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வர்றாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தத்தை சிந்தும் பொழுது எல்லாமே சுத்திகரிக்கப்படும் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வர்றாங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ரத்தம் சிந்துனா பாவம் மன்னிக்கப்படும் என்று கொண்டு வருகிறார்கள். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது? மன்னிப்பு உண்டாகாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. இந்த செய்தியை நாம் பிறருக்கு சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்க மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, படிச்சுக்கோங்க, உங்களுடைய மனதில் பதிய பண்ணிக்கோங்க, தெளிவுக்குள்ள வந்துருங்க. இயேசுனுடைய ரத்தம் என் பாவத்தை மன்னித்தது. பாவத்தை மன்னிப்பதற்காகவே இயேசு ரத்தம் சிந்தினார். ஆகவே இந்த செய்தி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயமான ஒரு செய்தியாக நாம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அதை நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் இயேசுனுடைய மரணத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதவர்களாய் ஒருவேளை நம்ம இருந்தாலும், இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்தின் மூலம் நம்மை பயணிக்க வைப்பாராக. பிறரை பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமல் அப்படி சொல்லிட்டு போயிடலாம், அண்ணா இயேசு உங்களுக்காக மரிச்சு
மறிச்சிருக்கிறாருனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இயேசு உங்களுக்காக மறிச்சிருக்காராக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் இந்த ஒரு டிஷர்ட் போடுறேன் பார்த்தீங்களா, இயேசுவே மெய்யான தேவன், படைத்தவர், பாதுகாப்பவர், பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பவர். இந்த டிஷர்ட் போட்டு போறதுனால நல்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமாகவே ஏற்படுது. குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு அவங்க தான் பார்த்த உடனே முன்னாடி வந்து என்னை நிறுத்தி படிக்கிறாங்க. சார் நில்லுங்க, இது என்னது, நீங்கள் வேற எதுவும் இயக்கத்தில் இருக்கிறீங்களா, நீங்கள் இது என்ன எழுதியிருக்குது அப்படின்ட்டு. வாசிங்க பிரதர் அப்படின்னு வாசித்த உடனே இயேசுவே மெய்யான தேவன். இன்னொரு பிரதர், ஒரு முஸ்லீம் பிரதர் பார்த்துட்டு வாசனை சொல்றாரு, பிரதர் நாங்கள் முகமது நபியை ஒரு கண்ணிலை, அதான் நமக்கு 2 கண் இருக்குல்ல, முகமது நபியை ஒரு கண்ணிலையும் ஈசா நபியை ஒரு கண்ணிலை வச்சு எங்களுக்கு 2 பேரும் 2 கண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாப்புல. இந்த இயேசு கிறிஸ்து யாரை நோக்கி ஜோம் பண்ணாரு, யாரை நோக்கி பிரார்த்தனை பண்ணாரு, நான் அந்த தம்பி காசுல சொல்றதுக்காக டக்குன்னு சொல்லிட்டேன், அவர் அல்லாவை நோக்கி ஜோம் பண்ணாருன்னு சொல்லிட்டேன். நான் அல்லாவை நோக்கி ஜோம் பண்ணாரு. ஆனால் அந்த தம்பிகிட்ட சொன்னேன், ஆனால் தம்பி அந்த குரானுக்கும் பைபிளுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அல்லாஹ் இந்த ஈசா நபியை மற்ற எல்லா நபிகளை விட ஒரு டிஃப்ரெண்டாக என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் பிறக்க வைக்கிறாரு. முகமது நபியை பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆகி பிறக்க வைக்கல, ஆனால் ஈசா நபியை தான் பரிசுத்த ஆவியினால அவர் பிறக்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அந்த கருத்து சொன்ன. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பரிசுத்தமாக பிறந்ததே அவருடைய ரத்தம் சிந்தி அவர் மரித்து அதன் மூலமாய் முழு மனுக்குலத்திற்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து அல்லாஹ்வினிடத்தில் ஒவ்வொரு மனிதனையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் ஈசா நபி அப்படிப்பட்ட ஒரு பிறவி, ஒரு டிஃப்ரெண்டாக அல்லாஹ் அவரை பிறக்க வச்சாரு அப்படின்னு சொன்ன பாருங்க. என் தம்பி அமைதியாக போயிட்டப்பல. அதுக்கப்புறம் அந்த தம்பிகிட்ட பேசுறதுக்கான டைமிங் இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை. இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா பேசணும். ஏன்னா இந்த மாதிரி நம்மிடத்துல அவர்கள் பேச வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படியோ நாம் போகிற வருகிற இடங்களிலே நாம் பார்க்கிற சந்திக்கிற அல்லது நாம் ஒரு நபருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவியை செய்கிறோம், ரோட்டில் ஒரு பிச்சைக்காரரை பார்க்கிறோம், ஒரு ஆளுக்கு தான தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் ஒரு உதவி செய்வதோடு அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் சொல்லிவிட வேண்டும். அக்கா, இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார், அண்ணா இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்கள் பாவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நாம் அவர்களுக்கு சொல்ல மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நீங்கள் இதுவரையிலும் அதை செய்ய மறந்திருந்தால் ஒருவேளை இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் இனி பார்க்கிற நபர்களுக்கு இயேசுவின் மரணத்தை சொல்லுவேன். ஏன் நான் இயேசுவினுடைய மரணத்தை சொல்ல வேண்டும் என்கிற தலைப்பில் நாம் ஒரு சில வசனங்களை இப்ப நம்ம படிச்சோம். குறிப்பாக இயேசுவின் மரணம் மன்னிப்புக்கான வழி. இப்ப 2வது இயேசுவின் மரணம் ஏன் நாம் சொல்றோம், இயேசுவினுடைய மரணம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இந்த வசனத்திலிருந்து இயேசுனுடைய மரணத்தை குறித்த ஒரு காரியம் நம்ம படிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுனுடைய மரணம் புதிய உடன்படிக்கையின் ஒரு அடித்தளமாய் இருக்கிறது. உடன்படிக்கை அப்படின்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாவ மனிதனை பரிசுத்த தேவனோடு இணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்ட வடிவம். உடன்படிக்கை என்பது 2 பேரை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் உடன்படிக்கை செய்வது. இப்போ கணவன் மனைவி மேரேஜ் பண்ணும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, இன்று முதல் இன்னாருடைய மகளை இன்னாருடைய மகனுக்கு நாங்கள் என்ன பண்றோம், இது முதல் அவர்கள் கணவன் மனைவியாக என்ன செய்வாங்க, வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை செய்து கொடுக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே அவருடைய மரணத்தின் மூலம் ஒரு புது உடன்படிக்கையை என்ன பண்ணியிருக்கிறாராம், ஏற்படுத்தி இருக்கிறார். பழைய உடன்படிக்கையவும் புதிய உடன்படிக்கையவும் நான் உங்களுக்கு லைட்டா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேங்க. பழைய உடன்படிக்கை என்பது, பழைய உடன்படிக்கையை நிறுவினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய உடன்படிக்கையை நிறுவினவர் தேவன். யாரு மூலமாக நிறுவினார் என்று சொன்னால், மோசேயின் மூலமாக நிறுவினார். எங்கே நிறுவினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாய் மலை என்கிற இடத்தை வைத்து நிறுவினார். சீனாய் மலையில மோசேயை கூட்டிட்டு போய் அங்க வச்சு அங்கதான் ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை
கொடுத்தார். ஆகவே சீனாய் மலையிலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பனைகளும் வேத எழுத்துக்களையும் கொடுத்து அங்கே அவர்களுக்கு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கையிலே அங்கே அவங்க அன்று ஏற்படுத்தப்பட்ட பலி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டியும் மாடுகளும் அந்த பழைய உடன்படிக்கைக்கு பலிகளாய் கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்க அப்படியே புதிய உடன்படிக்கை வந்துட்டீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கையும் யாரு நிறுவினார் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையை நிறுவினவரும் தேவன் தான். ஆனா யார் மூலமாய் நிறுவுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறுவுகிறார். எந்த இடத்துல நிறுவுகிறார்? குல்கதா மலையிலே அவர் நிறுவுகிறார். சிலுவையிலே அதை நிறுவுகிறார். ஆமென். இங்க உள்ள சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள சட்டம் கற்பனை வேத எழுத்துக்கள், இங்க உள்ள சட்டம் உள்ளத்திலே எழுதுகிறார். அவருடைய வேதத்தை, அவருடைய வசனத்தை உள்ளத்துல பரிசுத்த ஆவியை கொண்டு என்ன பண்றாரு? நீங்க இதை குறித்து தீர்க்க தரிசனமா ஒரு வசனம் எரேமியா 31:31 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இது தீர்க்க தரிசனமா ஒரு நாள் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? புது உடன்படிக்கை ஒன்று நான் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்களிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. நான் இப்ப சொல்லிட்டே வந்தேன், நிறுவினவர் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. புது உடன்படிக்கைக்கு நிறுவின இடம் கொல்கதா மலை, சிலுவையிலே. சட்டம் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியை கொண்டு எழுதுகிறார். நீங்க படிச்சிருப்பீங்க, அவருடைய பிரமாணத்தை இப்ப எங்க எழுதியிருக்கிறாரு? உள்ளத்திலே ஆவியை கொண்டு உள்ளத்திலே எழுதியிருக்கிறார் என்று படிச்சிருக்கிறோம். பலி என்னது? அங்கே ஆடுகள் மாடுகள். இங்கே புது உடன்படிக்கையில் பலி என்னது? இயேசு கிறிஸ்துவே பலி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புது உடன்படிக்கை. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் என்பது புது உடன்படிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது. இதை நீங்க முதல்ல விளங்கிக்கிட்டு பிறருக்கு நீங்கள் சொல்லணும். எதுக்கு நீங்க இயேசுனுடைய மரணத்தை குறித்து எங்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, நாம் சொல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இது இயேசுனுடைய மரணம். பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை மறுபடியும் தேவனோடே இணைப்பதற்காக, சமாதானமாக்குவதற்காக, சேர்த்து வைப்பதற்காக. ஏன்னா அவர் பரிசுத்தர், நான் பாவி. அப்ப பரிசுத்தராகிய அவரோடு என்னை கொண்டு போய் ஒன்னாய் இணைத்து வைப்பதற்காக ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அது இயேசுவின் ரத்தம், அவருடைய மரணத்தின் மூலமாய் சிந்தப்பட்டது. ஆகவே உங்களுக்கு நாங்கள் இயேசுவினுடைய மரணத்தை சொல்லுகிறோம். இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பிதாவாகிய தேவனோடு இணைக்கப்படுகிறீர்கள். அதுக்கப்புறம் நீங்க அவரோடு சேர்ந்து வாழலாம். எங்கேயோ வாழ்ந்த ஒரு பெண், எங்கேயோ வாழ்ந்த ஒரு ஆண், எங்கேயோ வாழ்ந்த ஒரு அண்ணன், எங்கேயோ வாழ்ந்த ஒரு அக்கா, ரெண்டு பேரையும் திருமணத்தின் மூலமா ஒன்னா இணைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ வைக்கிறாங்க பாருங்க. அதே போல அவர் பரிசுத்தர், நாம் அவரை டச் பண்ணவே தொடவே முடியாது, நாம் பாவிகள். ஆனால் இயேசுவினுடைய மரணம், அவருடைய ரத்தம் பாவியாகிய என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராகிய தேவனோடு இணைந்து தொடர்ந்து வாழ என்னை, அதுக்கு பேர் தான் என்னது? புதிய உடன்படிக்கை. அப்ப இயேசுனுடைய மரணத்தை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? நீங்க சொல்லுங்க. அந்த மரணம் புதிய உடன்படிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே நான் இயேசுனுடைய மரணத்தை பிறருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நாம் ஏன் இயேசுனுடைய மரணத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கிற செய்தியில் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய 2 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் சொன்னாதான் பிறருக்கு தெரியும். அந்த வார்த்தையில சொல்றாங்க, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப கேள்விப்பட்டாதான் விசுவாசிப்பாங்க. அப்ப அவர்கள் கேள்விப்படணும்னா நாம் சொல்ல வேண்டியது அவசியம். அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அப்ப அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அவர் என்ன செய்யணும்? அவங்க விசுவாசிக்கணும், நம்பணும். அப்ப அவங்க அவரை விசுவாசிக்கணும். இயேசுவை ஒருத்தர் விசுவாசிக்கணும்னா அவரை குறித்து என்ன செய்யணும்?
கேள்விப்படணும். அப்ப கேள்விப்படணும்னா யாராவது ஒருவர் அவரை குறித்து என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்காகத்தான் இந்த செய்திக்குள்ள இந்த வசனத்தை ஆட் பண்ணுகிறேன். ஏன் நாம் இயேசுவை குறித்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறர் இன்னும் அநேக நம்முடைய ஊர்ல, நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்ம வீட்டில் கூட பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் இயேசுவை அவர்கள் கேள்விப்படாதவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை தொழுது கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டுமே ஆனால் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கணும். அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கணும்னா அவங்க இயேசுவை கேள்விப்படணும். அவங்க இயேசுவை கேள்விப்படணும்னா யாரோ ஒருவர் அவங்களுக்கு இயேசுவை பற்றி, இயேசுனுடைய மரணத்தை பற்றி, இயேசுனுடைய மரணத்தின் செய்தி இந்த அங்கத்திலே இருக்கிற, இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு நபரும் பிறருக்கு சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தி. பாயிண்ட் நம்பர் 2, முதல்ல என்ன பேசணும்? ஏன் மரணத்தை தெரிவிக்க வேண்டும்? இப்ப மரணத்தை எப்படி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டோம்னா, வசனத்துல இருந்து நாம் தெரிவிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம். எப்படி சொல்ல வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் படிக்கலாம். எப்படி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். நாம் இன்று செய்தியினுடைய தலைப்பிற்கு எடுத்த அந்த வசனம் தான். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், அதாவது அவங்க மரணத்தை தெரிவிக்கிறதற்காகவே ஒரு செயலை சபை, ஆதி சபை துவங்கி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராபோஜனம். ராபோஜனம் என்கிற ஒரு நிகழ்வை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாங்க? வேற நோக்கமே அல்ல. ராபோஜனத்தை அவர்கள் அனுசரித்ததின், ஏற்படுத்தினதின் நோக்கம் மரணத்தை தெரிவிப்பதற்காக, பிறருக்கு மரணத்தை குறித்து சொல்லுவதற்காக. இப்ப நீங்க இப்ப நம்ம பாருங்க, இப்ப ஒரு சபையா கூடி அமர்ந்து இருக்கிறோம். நம்ம இந்த பந்திகளை நம்ம எடுக்கிறோம், பந்தி எடுக்கிறோம். இப்ப இதுல ஒருவேளை புதுசா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏங்க எதுக்கு என்ன பண்றீங்க நீங்க? என்னமோ அப்பத்தை கொடுக்குறீங்க, என்னமோ திராட்சரசத்தை கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஆதி சபையில வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப வீடுகள் தோறும் அப்பம் விற்கும் பொழுது அந்த நிகழ்வுகளை அங்கங்கே இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள், கேட்பார்கள். அப்ப நல்லா கவனிங்க, இதை கேட்கும் பொழுது மரணத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தார், கொல்கதா மலையிலே பிக்க கொடுத்தார். இந்த திராட்சரசம் என்பது எதற்காக குடிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு எங்களுக்காக, இந்த உலகத்திற்காக, மனுக்குலத்திற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அப்ப என்கிற செய்தியை பிறருக்கு சொல்லுவதற்காக அவங்க என்ன பண்றாங்களாம்? இந்த ராபோஜனம் என்கிற ஒரு நிகழ்வை, கர்த்தருடைய பந்தி என்கிற ஒரு நிகழ்வை, திருவிருந்து என்கிற ஒரு நிகழ்வை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த பந்தி எடுக்கிற, நீங்க எதற்கு பந்தி எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாய் கர்த்தராகிய இயேசு மரித்தார் என்கிற செய்தியை சொல்லுவதற்காக நான் ராபோஜனம் எடுக்கிறேன். நீங்கள் எதற்கு ராபோஜனம் எடுக்கிறீங்க? இயேசு உங்களுக்காக மரித்தார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறாரா? இயேசு உங்களுக்காக எதற்கு மரித்தார்? உங்கள் பாவத்திற்காக இயேசு மரித்தார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த நிச்சயம் இல்லாமல் நீங்கள் பந்தி எடுக்கவே கூடாது. இயேசு மரித்தார் என்கிறதை சொல்லதான் நான் இந்த பந்தி எடுக்கிறேன். இயேசு என் பாவத்திற்காக மரித்தார், என்னை பாதாளத்திலிருந்து மீட்பதற்காக அவர் மரித்தார், நரக தண்டனையிலிருந்து என்னை தப்புவிப்பதற்காக இயேசு மரித்தார் என்கிற செய்தியை பிறருக்கு தெரிவிக்கவே நான் இந்த பந்தி எடுக்கிறேன். அந்த உணர்வு, அந்த புரிதல். அப்ப எப்படி தெரிவிப்பது? பந்தி எடுத்து தெரிவிக்கலாம். அதற்காக தான் இந்த ஒழுங்கை கொண்டு வருகிறார்கள். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப இயேசு எனக்காக மரித்தார் என்கிறதை நினைவு கூறுகிறவர்கள், நினைவு கூறுகிறவர்கள், நினைவு கூறுகிறவர்கள். நான் சொல்லுவேங்க, இயேசு எனக்காகத்தான் மரிச்சாரு அப்படின்ட்டு நினைக்கிறவர்கள் பிறருக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறவர்களாய் மாறுவார்கள். இயேசுவை குறித்து பிறருக்கு சொல்லுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படியும் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வார்கள். உறுதியாய் சொல்லிவிட முடியும். நீங்க மற்றவங்கள்ட்ட போய் இயேசு உங்களுக்காக மரித்தாருன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு பாவத்தை செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா?
வாயில தம்ம வச்சுக்கிட்டு ஏசு உங்களுக்காய் மரித்தாருன்னு சொல்ல முடியுமா? வாயில சரக்க ஊத்திட்டு தள்ளாடிக்கிட்டு டேய் ஏசு உனக்காக மரித்தார் சொல்ல முடியுமா? இப்படியே காயின்ஸை இப்படியே தேய்ச்சி புயலை தேய்ச்சி லைட்டாக உள்ள உதைக்க விட்டுட்டு அண்ணா ஏசு உங்களுக்காக மரித்தார்னே சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் அக்காவை மசுரை பிடிச்சி 4 தள்ளிட்டு 4 குத்தி ஏறி மிதிச்சுட்டு ஏசு உனக்காக மரித்தாருக்கா சொல்ல முடியுமா? கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு நண்பர்கிட்ட நல்லா தெரிஞ்சு பொய்யை சொல்லிட்டு இயேசு உனக்காய் மரித்தார்னு சொல்ல முடியுமா? அப்ப இயேசு உனக்காய் மரித்தார் என்று ஒரு நபர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கொஞ்சம் யோசிப்பாங்க, சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்து அதை சொல்ல முடியும்? எப்படிப்பட்டவராக இருந்து சொல்ல முடியும்? அவருடைய வாழ்க்கை. 2வது பாயிண்ட முன்கூட்டியே பேசிட்டேன். ராபோஜனத்தின் மூலம் அவருடைய மரணத்தை சொல்ல முடியும், தெரிவிக்க முடியும். 2வது பாயிண்ட் தான் அதுல வாழ்க்கையின் மூலம் இயேசுவினுடைய மரணத்தை நாம் தெரிவிக்க முடியும். வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இந்த வசனத்தை நாம் இந்த செய்தியின் கீழே புரிந்து கொள்ள முயல்வோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அப்போ அவங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவங்க இயேசு எதற்காக மரித்தார் என்கிறத அவங்க தங்களுடைய வாழ்வியலில் காண்பிக்கிறார்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். இயேசு எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். இயேசு எப்படிப்பட்டவர்? தியாகம் உள்ளவர். இவர்களும் தங்கள் வாழ்க்கையை தியாக வாழ்க்கையாக மாற்றுகிறார்கள். பிறருக்கு தங்கள் வாழ்வை தியாகமாக்குகிறார்கள், அல்லது இயேசுவுக்கு தங்கள் வாழ்வை தியாகமாக்குகிறார்கள். அப்ப நம்முடைய தியாகத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கு இயேசுவின் மரணத்தை காண்பிக்க முடியும். நீங்க எதுக்கு இப்படிலாம் இருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இப்படியெல்லாம் வாழ்றீங்க? எதுக்கு நீங்க இப்படியெல்லாம் செய்யறீங்க? எதுக்கு நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு ஒருவர் கேட்கும் பொழுது நாம் அவர்களுக்கு சொல்லலாம், இயேசு எங்களுக்காக மரித்தார், இயேசு மனிதர்களுக்காக தங்கள் வாழ்வை தியாகம் செய்தார். ஆகவே நாங்களும் எங்கள் வாழ்வை இயேசுவுக்காக தியாகம் செய்கிறோம். மாத்திரமல்ல, இயேசுவை போல பிறருக்காக தியாகம் செய்கிறோம். நமது இந்திய தேசத்திற்கு வந்து போன ஆயிரக்கணக்கான மிஷனரிகள், அவங்களுடைய சரித்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தங்களுடைய சரீரத்திலே இயேசுனுடைய மரணத்தை என்ன செஞ்சாங்க? சுமந்து திரிந்தார்கள். நீங்க எளிதாய் புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். அவங்க அந்த 11ஆம் வசனத்துல கடைசி கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்று. அப்போஸ்தலர்களுடைய பாடுகள், அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் இயேசுவுக்காக பட்ட பாடுகள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவைகளின் மூலம் அவங்கள பார்த்து கேட்பாங்கல்ல, நீ எதுக்கு இப்படி பண்ற? நம்ம இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகள் தங்களுக்கு உண்டான உடைமைகளை, தங்கள் தாய் தகப்பனர்களுக்கு கொடுத்த உடைமைகளை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக என்ன பண்றாங்க? இந்திய தேச மக்களுடைய நலனுக்காக மருத்துவமனைகளை என்ன பண்றாங்க? கட்டுகிறார்கள். இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஏரிகளை, அணைகளை, குளங்களை கட்டுகிறார்கள். அப்ப இயேசுவினுடைய தியாகம் தான் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்குள்ளும் என்ன செஞ்சிருக்கிறது? வந்திருக்கிறது. அப்ப நாம் இயேசுனுடைய மரணத்தை எப்படி அறிவிக்கலாம் என்று சொன்னால், நம்முடைய தியாக வாழ்க்கையின் மூலமாக இயேசுனுடைய மரணத்தை பிறருக்கு அறிவிக்கலாம். விட்டு கொடுக்கிறதின் மூலம் இயேசுனுடைய மரணத்தை பிறருக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? விட்டு கொடுப்பீங்களா? சில சமயங்கள்ல அமைதியா போவீங்கல்ல, பொறுமையா போவீங்கல்ல, யாரோ ஒருவர் உங்களை கடுப்பேற்றி விடுவார், அங்கு நீங்கள் தவறே செய்திருக்க மாட்டீர்கள், உங்களை யாராவது சொல்லு என்ன பண்ணிடுவாங்க? கோபப்படுத்தி விடுவார்கள். அந்த இடத்துல நீங்க கோபப்படுவதற்கான 100% காரணங்கள் இருந்தாலும் வேண்டாம்,
அப்படின்ற பொறுமையா வர்றீங்க பாருங்க, அது நீங்கள் உங்கள் சரீரத்தின் மூலமா இயேசுனுடைய மரணத்தை பிறருக்கு அறிவிக்கிறீர்கள். இதுவெல்லாம் அதற்குள்ளே ஆட் ஆகுது. அதாவது நாம் இயேசுவின் நிமித்தம் பாடுகளை சகித்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறது நிமித்தம் நாம் இந்த நிந்தைகளையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் தாங்கிக் கொள்ளுகிறோம், சகித்துக் கொள்ளுகிறோம். மற்றவர்கள் மேல் நாம் கசந்து கொள்வதில்லை, மற்றவர்களை போய் நாம் கோபமாய் அடிப்பதில்லை. இன்னைக்கு எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் நம்முடைய பைபிள் நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கோபம் என்பது ஒரு இயல்பு, ஒரு மனுஷனுக்கு இயற்கையான ஒன்றுதான் கோபம். அதனாலதான் எழுதுறாங்க, நீ கோபப்படு, பிரச்சனை இல்லை, ஆனா என்ன செஞ்சிடாத. அப்ப கோபம்ங்கிறது இயல்பான ஒரு குணம் தான். எல்லாருக்கும் கோபம் வரும். பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு கோபப்படாமல் என்ன செய்ய முடியாது, கண்டிக்க முடியாது. சபையில் உள்ள ஜனங்களை எச்சரிப்பதற்கு, கடிந்து கொள்வதற்கு கோபப்படாமல் கடிந்து கொள்ள முடியாது, எச்சரிக்க முடியாது. ஆனா அதே கோபம் என்னவாய் மாறிவிடக்கூடாது, பாவமாய் மாறிவிடக்கூடாது. டெல்லியில ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, வெளியில போய் விளையாடுறோம்ட்டு கேட்டிருக்கு. இவன் கத்திருக்கிறாப்புல, மழை பெஞ்சு வெளியே போய் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு. அவன் சொல்றதை கேட்கல, திரும்ப அடம் முடிச்சதுக்கு நான் வெளியில போய் விளையாடத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சொல்லி பார்க்குறாப்புல, 3-4 முறை சொல்லி பார்க்குறாப்புல. அவன் கேட்கல, அடம் முடிக்கிறான். வீட்டில இருந்து கத்தி எடுத்து பையனை ஒரே குத்து கொன்னே விட்டான். செய்தி வந்திருக்கிறது. அப்ப கோபம் என்னவா மாறிடுச்சு, இப்ப பாவமாய் மாறிடுச்சு. அதுதாங்க வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் வேதம் எப்படி சொல்லி கொடுக்கிறது, நம்முடைய சரீரத்தின் மூலம் இயேசுவினுடைய மரணத்தை நாம் சுமப்பதற்கு அடையாளமாக நமக்குள் தியாக வாழ்வை நாம் காண்பிக்க பழகும் பொழுது அதன் மூலமாய் பிறர் இயேசுனுடைய மரணத்தை உணர்ந்து கொள்ளுவார்கள். இவங்களை பார்க்கும் பொழுது, சீசர்களை பார்க்கும் பொழுது சொன்னாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இவங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் இவர்களுக்குள்ளே தெரிகிறது. அதே சாந்தம் இருக்கிறது, அதே அமைதி இருக்கிறது, அதே பொறுமை இருக்கிறது, அதே கனிவு இருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் இயேசுனுடைய மரணத்தை பிறருக்கு என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பிறருக்கு இயேசுவை சொல்லலாம். அடுத்து ஒரு வசனம் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எப்படி நாம் இயேசுவை குறித்து தெரிவிக்கலாம். அந்த வசனத்தின்படி சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்துல பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்றாப்புல. இந்த சாட்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னை குறித்து பிறருக்கு சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களுக்கு கப்பல் பிரயாணம் செய்து இயேசுவுக்கு சாட்சி சொல்லக்கூடியவராய் மாறினார். ஒரு பகுதி நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அவர்களே நம்மை பார்த்து கேட்பது, நீங்கள் எப்படி இப்படி தியாக வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு கேட்பது, நம்முடைய வாழ்வின் மூலம் இயேசுவின் மரணத்தை அறிவிப்பது. மற்றொன்று, நாம் பிறருக்கு சொல்லுவதின் மூலம் இயேசுடைய நாம் சொல்லணும். வாய் திறந்து பிறருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும். உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லணும். உங்களுடைய முன் வாழ்க்கையை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள், உங்களுடைய சுபாவம் எப்படி இருந்தது, உங்க குடும்பத்தில் எவ்விதமான கட்டுகளுக்குள்ள இருந்தீங்க, எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தீங்க. ஒருவேளை கர்த்தரவங்களை ஒரு மரண வியாதியில் இருந்து கர்த்தரவங்களை குணமாக்கி இருக்கலாம் அல்லவா, அதை நீங்கள் பிறருக்கு சொல்லலாம். அல்லேலூயா. சாட்சி சொல்லுவது, இயேசுனுடைய மரணத்தை குறித்து சாட்சி சொல்லுவது, உங்களுடைய கடந்த கால வாழ்வை குறித்து சாட்சி சொல்லுவது, உங்களுடைய இக்கால வாழ்வை குறித்து சாட்சி சொல்லுவது. நான் இன்னைக்கு இப்படி வாழ்றேன்னா அதுக்கு காரணம் இயேசுதான். நான் இன்னைக்கு இவ்வளவு தூய்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று சொன்னால், பாவம் இல்லாம வாழ்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இயேசுதான். உங்களை பார்த்து கேட்கலாம், ஏன் நீங்க சினிமா பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டோம். ஏன் கேட்டா சொல்லலாம், அதற்கு காரணம் இயேசுவும் அவருடைய உபதேசமும் தான்.
நம்முடைய செயலின் மூலம் நாம் பிறருக்கு சொல்லக்கூடியது, நம்முடைய சாட்சியின் மூலமாக சொல்லக்கூடியது. அப்ப மரணத்தை எப்படி தெரிவிக்கலாம் என்று சொன்னால் 3 வகையில நாம் மரணத்தை தெரிவிக்கலாம். ராபோஜனம் பெறுவதன் மூலமாய் இயேசுனுடைய மரணத்தை அறிவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இயேசுனுடைய மரணத்தை அறிவிக்கிறோம். 3வது நம்முடைய பேச்சின் மூலம். கடைசியாக மரணத்தை அறிவிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், அதோடு சேர்ந்ததுதான் இப்ப நான் பேசின விஷயங்கள் தான். ஆனா 1-2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு இணைச்சு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். மரணத்தை அறிவிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27, 29 படிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசிக்க கூடாது. அப்ப எப்படி கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கிறவர்கள் அல்லது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறவங்கள்ட்ட என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா, ஒரு தூய்மை இருக்க வேண்டும். அவங்களுடைய உள்ளம் தூய்மையா இருக்கணும். அபாத்திரமா இருந்து கொண்டு, தகுதி இல்லாமல் இருந்து கொண்டு கர்த்தருடைய அப்பத்தை புசிக்க கூடாது. தகுதி இல்லாமல் இருந்து கொண்டு இயேசு உங்களுக்காக மரித்தார் என்கிற செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லுகிற அந்த செய்தி ஒரு மனிதரை மாற்றாது. ஆக இயேசுவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமானால் நாம் முதலாவது தூய்மையுள்ளவர்களாய், தகுதியுள்ளவர்களாய் மாறிவிட வேண்டும். 2வதாக ஒரு வாசியுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுனுடைய மரணத்தை அறிவிக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசத்தை இங்கே முக்கியப்படுத்தி அவர் எழுதுகிறதுனால இயேசுனுடைய மரணத்தை அறிவிக்கிறவங்க இயேசுனுடைய மரணத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிற நித்திய வீடாகிய அந்த பரலோகத்தின் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் இல்லாத ஒருவர் மரணத்தை குறித்து அறிவிக்க முடியாது. நமக்கு விசுவாசம் இருந்தாதான் நாம் இயேசுனுடைய மரணத்தை பிறருக்கு அறிவிக்க முடியும். இப்போ நீங்க உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள பாருங்க. இயேசு வருவார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. இயேசு என்னை அழைத்து கொண்டு போவார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. எனக்காக இயேசு ஒரு வீட்டை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அவர் வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அதற்கு பின்பு நாமும் உயிரோடே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற இதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் தான் இயேசுனுடைய மரணத்தை என்ன செய்ய முடியுமா, அறிவிக்க முடியுமா? அல்லேலூயா. அப்ப இயேசுனுடைய மரணத்தை அறிவிக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் மீதும் அவருடைய மரணத்தின் மீதும் அவருடைய வருகையின் மீதும் அவர் எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேத எழுத்துக்களின் மீதும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1வதாக ரோமர் 12:1 மரணத்தை அறிவிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கிறது. பட் இதுவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தியாக உள்ளம் அல்லது தியாக உணர்வு என்பதை குறிக்கிறது. அப்ப தியாக உணர்வும் தியாக உள்ளமும் நமக்கு வேண்டும். அப்பதான் நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு கூட நமக்கு ஆலோசனையாய் சொன்ன வசனங்கள் இவைகளே. இயேசுவின் மரணத்தை சொல்ல மறக்காதே என்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு தியானிச்ச இந்த வசனங்கள் உங்கள் மனதிலே பதிக்கப்படுவதாக.
குறிக்கப்படுவதாக. இவைகளை கடைப்பிடிக்க நாம் சபையாய் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயாம். செய்தியினுடைய தலைப்பு சொல்லுங்க, இயேசுவின் மரணத்தை சொல்ல மறக்காதே. எதுவரையிலும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரிவிக்கணும்னா, இயேசுவின் மரணம் மன்னிப்பிற்கான வழி என்று படித்தோம். அந்த மரணம் புதிய உடன்படிக்கையின் அடித்தளம் என்று படித்தோம். உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய மீட்பின் செய்தி என்று அதில் மூன்றாவதா படித்தோம். மரணத்தை எப்படி தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியம் படித்தோம். ராபோச்சனத்தின் மூலமாய், ராபோச்சனத்திலே பங்கு பெறுவதன் மூலமாய் நாம் மரணத்தை தெரிவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், ஜீவியத்தின் மூலமாய் தெரிவிக்க முடியும். நம்முடைய சாட்சி மற்றும் பேச்சின் மூலமாய் நாம் இயேசுனுடைய மரணத்தை தெரிவிக்க முடியும். இயேசுனுடைய மரணத்தை அறிவிக்கவர்கள் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், தியாக உள்ளம் மற்றும் தியாக உணர்வோடு கூட இருந்து இயேசுனுடைய மரணத்தை அறிவிக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த வசனங்களின்படி நாம் வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு நாள் வரும், நான் சொல்லுவேன், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாட்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அவர் உயிர்த்தெழுந்தது போல அவருடைய வருகையின் நாளிலே அவருடையவர்கள் வரிசையாய் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இயேசுனுடைய மரணத்தை குறித்து நீங்க சொல்லக்கூடியவர்களாக, நான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தா, இயேசு எப்படி ஒரு நாள் உயிரோடு எழுந்து மேலே போனாரோ அதே போல நீங்களும் நானும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவோம், வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று எழுதுகிறார்கள். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் அறிந்த, நாம் ஏற்றுக்கொண்ட நம் இரட்சகர் இயேசுவை பிறருக்கும் நாம் சொல்ல நம்மை அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படி எழும்பி நின்று ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் செபிக்கலாம். கர்த்தர் இன்றும் நம்மோடு பேசின அவருடைய உயிருள்ள ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளுக்கு நம் ஆவி, ஆத்தும, சரீரங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி இந்த வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை வாழணும். கடந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய மரணத்தை சொல்ல மறந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. உம்முடைய வருகை ஆண்டவரே சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நேற்று தினத்தில் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். ஜப்பானும் ஏதோ ஒரு நாடுங்க, ஒரு வாரத்துக்குள்ள 970 முறை நிலநடுக்கம் வந்திருக்குங்கிற செய்தி. ஒரு வாரத்திற்குள்ள. ஜப்பானா, பட் எந்த நாடுன்னு தெரியல. இந்த நாளைக்கு ஜெபிக்கிறதுக்காக அந்த குறிப்பை எழுதிக்கிட்டு இருந்தேன். அவ பார்த்தேன், ஒரு வாரத்துக்குள்ள 970 முறை நிலநடுக்கம் வந்திருக்கு, ஒன் வீக்குள்ள அப்படின்ட்டு. ஆச்சரியமான ஒரு செய்தி. ஒரு வாரத்திற்குள்ள ஒரு நாட்டில் இத்தனை நிலநடுக்கங்கள் வருவதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு. நிலநடுக்கங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகையின் முன் அடையாளங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுங்கள், கர்த்தருடைய சத்தியத்திற்கு ஒப்பு கொடுப்போம். என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவின் தியாக உள்ளம் எனக்குள் வருவதாக என்று சொல்லுங்கள். இயேசுவின் உணர்வுகள் எனக்குள் வருவதாக என்று சொல்லுங்கள். சீசர்களுக்குள் இருந்த அந்த தியாக மனது, தியாக உள்ளம் எங்களுக்குள் வருவதாக என்று சொல்லுங்கள். எங்கள் இந்திய தேசத்திற்கு வந்த மிஷனர்களுக்குள் இருந்த தியாக உள்ளம் எங்களுக்குள் வருவதாக என்று சொல்லுங்கள். அவர்கள் இயேசுவின் மரணத்தை தங்கள் சரீரத்திலே சுமந்ததினால்தான் அவர்களால் தியாகத்தோடு கூட வாழ முடிந்தது.
நாமும் அப்படிப்பட்ட தியாகத்தோடு கூட நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கடந்த ஆண்டுகளை, கடந்த காலங்களை நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே ஏதோ ஒரு கடமை உணர்வோடு கூட இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தா, ஒருவேளை ஏதோ ஒரு அங்கிருந்து ஒரு தெய்வ வழிபாட்டில் இருந்தோம், இப்போ நாங்கள் இங்கிட்ட மாறி வந்துட்டோம், ஏதோ ஒரு சாமி கும்பிடணும், ஏதோ ஒரு வழிபாட்டு ஸ்தலங்கள் நமக்கு தேவை, அங்கே போனால் ஏதாவது நல்ல உடல் சுகங்கள் எங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும், சுகமாக நாங்கள் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த சபை கூடுகையில் ஒருவேளை இருந்திருந்தாலும், இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள் எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்குள்ளாய் மாற்றி அமைக்கட்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க உங்களுக்காக ஜெபிக்காட்டா, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி வாழ நான் விரும்புறேன், நான் அப்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க பாஸ்டருக்கு ஆண்டவர் தியாக உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மீதி இன்னும் இருக்கிற சில ஆண்டு காலங்கள் அந்த தியாக உணர்வோடு, தியாக உள்ளத்தோடு கூட ஆண்டவரே, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை என்கிற வசன உணர்வோடு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் செலவிட கர்த்தர் எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. ஏன்னா எனக்குள் வருகிற மாற்றம் தான், என் வாழ்வுதான் என் சபை மக்களை மாற்றும். ஆகவே இங்கே நான் பேசுகிற இந்த வசனங்களின்படி ஆண்டவரே, வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னுடைய சுயங்கள் செத்து போகட்டும் ஆண்டவரே. தேவனே, தியாக உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய மரணத்தை என்னுடைய வாழ்வின் மூலம் தெரிவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை, உம்முடைய மரணத்தை தெரிவிக்க கர்த்தர் கிருபை. முற்றிலுமாய் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலுமாய் உம்முடைய சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா மனிதர்களும் இந்த பூமியிலே பிறக்கிறார்கள், ஒரு நாள் மரிக்கிறார்கள். அதே போல நாங்களும் எங்களுக்கு ஒரு நாள் மரணம் வரும் பொழுது மரித்து போய்விடலாம் என்றதல்ல, ஒரு முறைதான் இந்த வாழ்வை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர், கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கள் வாழ்நாளை நாங்கள் எப்படி முடிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்கள் மரண நாளிலே, எங்கள் மரண நாளிலே எங்களை குறித்து பிறர் சொல்ல வேண்டிய சாட்சிகள் ஏதேனும் உண்டா? நாங்கள் அப்படி வாழட்டும். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒப்பு கொடுத்தபடி ஜெபம். என்னுடைய மரண நாளிலே என்னுடைய சடலம் இங்கே இருக்கும் பொழுது, பெட்டியில இருக்கும் பொழுது, அங்கே அந்த மரணத்திற்கு வரக்கூடிய பலர் என்னை குறித்து சாட்சி சொல்ல போகிறார்களா? அது என்ன சாட்சி சொல்ல போகிறார்கள்? நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எங்களை மாற்றுங்க ஐயா, உம்மை போல ஜனத்தை மாற்றுங்க உங்க உத்தமத்தில. எங்களை மாற்றுங்க ஐயா, உம்மை போல. எங்க சபைகளிலே எழுப்புதலை கொடுத்திடுங்க, என் குடும்பத்திலே எழுப்பு. சொல்லுங்க, எங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உங்க மரணத்தை எங்க வீட்டில் இருக்கிற ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத, சபைக்கு வராத, பைபிள் படிக்காதவங்க அறிஞ்சிக்கிறட்டும். எழுப்புதல் என்பது மனம் திரும்புதல் தானே. எழுப்புதல் என்றால் வேற என்ன? மனம் திரும்புதல் தானே எழுப்புதல். என் குடும்பம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ சொல்லு, என் குடும்பம் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ. சபையினிலே எழுப்புதல், என் குடும்பத்திலே எனக்குள்ளே எழுப்புதல. எங்களுக்குள்ள ஒரு தாங்க படிச்சு தியானிச்ச வசனம் எல்லாம் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்து, நாங்க ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக நாங்க இங்க அதை எடுத்து பேசுவோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும்
மாற்றுங்கப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்க, என் பிள்ளைகளுக்கு தாங்க, என் சபையாருக்கு தாங்க. நாங்க உண்மை குறித்து பிறரிட்ட சொல்லுவதனால ஒருவேளை எங்களுக்கு பாடுகள் வந்தாலும் அதை நாங்கள் சந்தோஷத்தோட உடைய மரணத்தை எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமக்க பழகட்டும் ஆண்டவரே, பழகட்டும் ஆண்டவரே, பழகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கற்பித்து நடத்துங்க. எப்படி நம் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை தந்து நாங்களும் அநேகரை மீட்பதற்காக உம்முடைய மரண செய்தியை பிறரிடத்தில் சொல்ல மறக்காதவர்களா இன்னைக்கும் இந்த தியானத்திற்கு தங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவங்களுடைய உள்ளத்தையும் கர்த்தர் நீங்க பார்க்கிறீங்க. ஏதோ பாஸ்ட் பேசினாங்க என்பதற்காக அல்ல, வசனத்தை உணர்ந்து இனி இந்த வாழ்வின்படி நான் இயேசுவினுடைய மரணத்தை பிறருக்கு தெரிவிப்பேன் என்று அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை கிடைக்கட்டும். வாலிப தலைமுறை கர்த்தரை பிறருக்கு அறிவிக்கிற தலைமுறையாய் எழும்பட்டும். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற கிருபைகள் பெருகட்டும். அவ்விதமாய் நான் உடைய சரீரமாகிய இந்த சபையை நான் வாழ்த்துகிறேன். அவ்விதமாய் உடைய சரீரமாகிய இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு எங்களை நடத்தும். இந்த சபை அங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை கொடுங்க. ஒருவரை குறித்தும் துர்ச்செய்திகள் எங்கள் காதிலே வராதிருப்பதாக. ஒவ்வொரு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடிய கரத்திலே ஒப்புக் கொடுக்க எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நல்ல ஆவியானவர் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து உடைய திருவுள சித்தத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு சாட்சியாய் கர்த்தர் எழுப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய மரணத்தை சுமக்கிற சரீரங்களாய் கர்த்தர் எழுப்புங்க. அடியணையும் அவ்விதமாய் எழுப்புங்க. கடைசியாய் சொல்லுங்க, வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க, வாழ்வோ சாவோ மரணம் நீரே எல்லாம். ஆமென். கிருபையுள்ளவரே, எங்க வாழ்க்கை முடியும் போது, நாங்க இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையான ஒரு முடிவா எங்களுடைய ஓட்டம் முடியணும். இந்த பூமியில நீங்க தந்திருக்கிற ஆயுசு நாட்களை நாங்கள் முடிக்கும் பொழுது எங்க வாழ்நாள் அர்த்தம் உள்ளதா இருந்தது என்று நாங்கள் உணர்ந்து முடியும். நீ நடத்தும், எங்கள் அதற்கு ஆயத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும். நாங்கள் பேதைகள், திறனற்றவர்கள், போதிய படிப்பறிவு ஞானம் இல்லாதவர்கள். கர்த்தரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தந்து நீ ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.